ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய் வெண்பா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மல்லிக்கு தெரியுது ஒரு அப்பா அம்மாவை பிரிஞ்சு ஒரு குழந்தையால் இருக்க முடியாது, அப்படி இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பெரிய பாவம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம நடுவில் தானே விஜய்க்கு ஒய்ஃபாக வந்தோம், அதனால் நம்ம பிரிஞ்சு வேணா இருந்துடலான்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது ராஜேஸ்வரி கிட்ட மல்லி வந்திருக்காங்க. அப்படி வந்து நம்ம கதிரேசனும் அந்த டைமுக்கு வரப்போகிறாங்க. இதை நினச்சி ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ரொம்ப பயப்படுறாங்க. என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு கோர்ட்டுக்கு கேஸ் வரப்போகுது. அந்த நிலைமையில் டாக்குமெண்ட் வேறு கதிரேசன் இப்போது உங்கள் வீடு தேடி அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது கதிரேசன் தான் வரப்போகிறாங்க டாக்குமெண்ட் எடுத்துன்னு. அந்த டைமில் தான் நம்ம மல்லி இருக்காங்க. ஆல்ரெடி கதிரேசனும் வந்து என்னை வச்சு மல்லியை வந்து பிரிக்கணும், மல்லிக்கு வந்து உங்களுடைய வேலையை நடத்தணும், உங்களுடைய டபுள் கேம் நீங்கள் ஆடுறீங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு தான் ராஜேஸ்வரியோட காரோட பிரேக் ஒயரெல்லாம் பிச்சு விட்டாங்க. அவரால் வந்துட்டு அதையே ஏற்றுக்க முடியல. ஸோ இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வீட்டில் வந்துருக்கிறது சந்தேகம்தான் வரப்போகுது. அதனால் மல்லி வீட்டில் கதிரேசன் வரும்போது இருக்கக்கூடாது, அவளை எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரஞ்சிதா தூக்க மருந்து காஃபியில் கலந்து கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி குடிக்கிறதில்ல. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறது, ஆல்ரெடி நான் வேறு சாட்சி சொல்லுவேனா மாட்டேனா, மாற்றி சொல்லிடுவேனான்னு சொல்லிட்டு அந்த கதிரேசன் என்னை பார்த்து பார்த்து பேசுகிறத நினச்சி எனக்கு பயமாக இருக்குது. இப்போ வேறு மல்லி இங்கே இருக்காங்க, நாம் என்ன பதிலை சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. விஜய் மாமா வந்துட்டு கொலை பண்ணலைன்னு சொல்கிறதா நான், இல்லை அவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் வந்து ஏதாவது கேட்டார்னா நான் அங்கே இருக்கிற பயத்தில் வேறு மாற்றி கீத்தி சொல்லிடுவணும்னு சொல்லிட்டு, அவர் இருக்கிற கோவத்தில் அவரோட காரியம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொண்டே போட்டுருவார் நம்மளை. கதிரேசன் வந்து ரொம்ப சாதகமான ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டும் ரொம்ப பயப்படுறாங்க ரஞ்சிதா. ஆனால் இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா அப்படிலாம் பயப்படவே கூடாது, எதாக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணணும், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ரஞ்சிதாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோர்ட்டுக்கு கேஸ் வரப்போது. நம்ம விஜய் வெண்பா பிரியாத மாதிரி தான் நம்ம மல்லி வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விஜய் வெண்பா மல்லி இவங்க 3 பேரும் சேர்ந்து வாழணுங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லாவே இருக்கும். இந்த ரஞ்சிதா வந்துட்டு விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக கடைசியில் ரஞ்சிதா தான் சொதப்ப போகிறாங்க அப்படின்ற விஷயம் ராஜிக்கு தெரிய வரப்போகுது. சீக்கிரமாகவே ராஜியும் ரஞ்சிதாவுமே பிரிய போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கதிரேசனோட கேஸ் என்ன ஆகும், ஸோ அவர் வந்து யாருக்கும் சொல்லாமல் சர்ப்ரைஸாக வச்சுருந்தாரு, என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.